ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 1 வசனம். 2 தீமோத்தேயு சாப்டர் 1 verse 1. கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை தன்னுடைய குமாரன், அதாவது விசுவாசத்திலே பெற்றெடுத்த குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு இந்த 2ஆம் நிருபத்தை எழுதுகிறார். எழுதும்போது தன்னை யார் என்று சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் என்று சொல்லுகிறார். அதுவும் எப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி, ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல். அப்போ இவர் தேவனுடைய சித்தத்தினாலே இவர் அப்போஸ்தலனாய் இருக்கிறார் என்று சொன்னால், அது எதன்படி என்று பார்க்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்கு தத்தத்தின்படி தான் இவர் ஊழியக்காரனாக இருக்கிறார். அப்போ இவர் எதை நம்பிக்கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்கு தத்தம். அப்போ ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஜீவன், ஆண்டவர் நமக்கு இட்டர்னல் லைஃபை தருகிறார், நித்திய ஜீவனை அருளுகிறார். அதுதான் தேவன் நம்ம கொடுத்த வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை தான் நாம் பற்றி கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். எல்லாவற்றையுமே நாம் நிறைவேற்றுகிறது எல்லாமே ஜீவனை பற்றிய வாக்கு தத்தம், கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தின்படி தான் இவர் தேவனுடைய சித்தத்தினாலே அப்போஸ்தலனாய் நான் இருக்கிறேன் என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். அப்போ அவர் எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, அந்த கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு தான் அவர் அப்போஸ்தலனாக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உயிரோடு வாழ்கிறார் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த நிருபத்தை எழுதுவதற்கு பவுல் முற்படுகிறார் என்று சொன்னால், மரணத்தை எதிர்நோக்கி சிறையிலே அடைக்கப்பட்ட நிலையிலே இந்த நிருபத்தை பவுல் எழுதினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்திலே 6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே சொல்லுகிறார், ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது என்று இங்கே சொல்லுகிறார். அப்போது அவர் தன்னுடைய மரணத்தை எதிர்நோக்கி அவர் காத்திருக்கிறார். ரோமாபுரியிலே சிறையிலே அடைக்கப்பட்ட நிலையிலே அவர் இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், தன்னுடைய இறுதி, தன்னுடைய அந்திய காலத்திலே இந்த நிருபத்தை, கடைசி நிருபம், இதுதான் பவுலினுடைய கடைசி நிருபம். இதற்கு பின்னதாக அவர் ஒரு நிருபம் எழுதினதாக சரித்திரமில்லை. இந்த நிருபத்தை அவர் எழுதும் போது சொல்லுறாரு, ஆரம்பிக்கும் போதே சொல்லும் பொழுது எப்படி ஆரம்பிக்க, கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்கு தத்தம். அப்போ அந்த வாக்கு தத்தத்தை தான் அவர் பற்றி கொண்டு வாழ்ந்தார். எத்தனையோ வித பல இன்னல்கள், துன்பங்கள், இடையூறுகள், மரண போராட்டங்கள், அவருடைய ஜீவனுக்கு வரக்கூடிய சேதங்கள், அநேக காரியங்கள் அவரை நெருக்கின. பலவிதமான காரியங்களிலே அவர் சிறைக்கு அனுப்பப்பட்டார், பல இடங்களிலே தண்டிக்கப்பட்டார். அவர் பல காரியங்களிலே அவர் கடந்து வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் ஜீவனோடு அவர் ஊழியம் செய்தார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய மாம்ச தேகத்தில் இருக்கக்கூடிய ஜீவனை நம்பி வாழவில்லை. அவர் நித்திய ஜீவனை நம்பி, என்னுடைய ஜீவன் இங்கே பிரிந்தாலும் நான் நித்திய ஜீவனுக்குள் வாழ்வேன் என்கிற ஒரு நம்பிக்கையோட பவுல் இருந்ததினால தான் இந்த இடத்துல இப்படி சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்கு தத்தத்தின்படி
நான் இன்றைக்கு அப்போஸ்தலனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு சிறை கைதியாக தான் இங்கே இருக்கிறார். ஆனால் அவருடைய விசுவாசத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த இடத்துல இந்த நிருபத்தை எழுதுவதற்கான நோக்கம், அவர் தன்னுடைய மரணத்தை பற்றி கவலைப்படவில்லை. தன் ஜீவன் பிரிய போகிறது என்கிற காரியத்தை குறித்து அவர் கவலைப்படவில்லை. அவருடைய கவலையெல்லாம் தனக்கு பின்னதாக யாரை நியமிக்க வேண்டும் என்று அதிலே தான் அவர் குறியாக இருந்தார். 9ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது இங்கே தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான். மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். திகுக்குவை நான் எபேசுக்கு அனுப்பினேன். இப்படி பார்க்கும்போது பவுலோடு கூட யாருமே இல்லை. லூக்காவை தவிர்த்து வேறு யாருமே இல்லை. அடுத்த லீடர்ஷிப், பவுலுடைய வாழ்க்கை முடிய போகுது. அதுக்கு அடுத்தபடியாக யாரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே தீமோத்தேயுவை அவர் வரவழைக்கிறார். நீ என்னிடத்தில் வருவதற்கு சீக்கிரமாக என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு என்று சொல்லுகிறார். அவருடைய கவலையெல்லாம் சபைகளை குறித்தும் அதுக்கு அடுத்தபடியாக யார் அதை நடத்தப் போகிறார்கள் என்பதை குறித்தும் தான் அவருக்கு கவலை இருந்ததே ஒழிய, தன் ஜீவன் பிரிய போகிறதே, மரணம் சமீபித்து வந்து விட்டதே என்கிற பயம் அவருக்கு இல்லை. அவருடைய விசுவாசம் எல்லாம் வாக்குத்தத்தத்தின் பேரில் இருந்தது. என்ன வாக்குத்தத்தம்? இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அன்பான சகோதரி சகோதரியே, இன்னைக்கு அநேகர் மரணத்தை குறித்து ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மரண பயம், எப்பொழுது மரணம் வரும்? ஏனென்று சொன்னால் அநேகர் தங்களுடைய அந்திய காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது மரணம் இன்றைக்கு வருமா நாளைக்கு வருமா என்று சொல்லி கலங்கி நிற்கிறார்கள். மரணத்தை எதிர்நோக்கி பவுல் வாழ்ந்ததை போல அநேகர் ஒருவரை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் மரணத்தை குறித்து பயப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னால் நமக்கு அவர் நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறபடினால் அந்த நித்திய ஜீவனை நாம் விசுவாசித்து அந்த ஜீவனின்படியாக நாம் இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம் என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொண்டு, அந்த எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் இருக்குது. அந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் இன்னைக்கு சுதந்தரித்து கொள்வதற்கு ரொம்ப ஆர்வமுடையவர்களாக இன்றைக்கு விசுவாசிகள் இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை எத்தனை பேர் சுதந்தரித்து கொண்டீர்கள் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக தியானத்தில் வைக்க விரும்புகிறேன். ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தம். இந்த ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தை நாம் பற்றி கொள்ளும் பொழுது மரண பயத்திற்கு ஆண்டவர் நம்மை விலக்கி காத்து நம்மை ஆண்டவர் வழி நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. தொடர்ந்து கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எல்லா தீமைகளிலிருந்தும் மரண பயங்களிலிருந்தும் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி தைரியமாக அதை எதிர்கொண்டாரோ அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையை எதிர்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ சித்தத்தின்படி நான் ஊழியக்காரனாய் இருப்பது அவருடைய ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தான் என்பதை இந்த இடத்திலே சொல்லுகிறதை நாங்கள் அறிந்தோம். அப்பா ஆண்டவரே, அவர் தன்னுடைய மரணத்தை எதிர்நோக்கி அந்திய காலத்திலே அவர் மரணத்திற்கு ஆயத்தமாய் இருந்த பொழுது எழுதப்பட்டதான நிருபம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த நாளில் கூட நாங்களும் ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்கிறோம். பல காரியங்களை குறித்து பயப்படுகிறோம், அஞ்சுகிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்கிற ஒரு வாக்குத்தத்தம். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாங்கள் பற்றி கொண்டு ஆண்டவரே இந்த பூமியில் எதை குறித்து நாங்கள் பயப்படாமல் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பீராக. தேவ கிருபைக்கு தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.